எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டை. ஈகத்தமிழ் மாவீரன் முத்துக்குமார் நினைவேந்தலை நாம் தமிழர் கட்சி பெருமையோடு பறைசாற்றுகிறது. வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும்? புதிதாக வருகிற பதுங்குகுழி பண்ணையாருக்கு எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கணும். இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலம் ஆகிறது. எல்லா மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களும் அண்ணன் செந்தமிழன் சீமானால் முன்னெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. மக்களோடு மக்களாக நிற்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நீ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சரி, கருணாநிதியின் மகன் ஐயா மு.க. ஸ்டாலினும் சரி, பதுங்குகுழி பண்ணையார் அண்ணன் இப்போ வராரு, நயன்தாராவின் இடுப்பை கிள்ளி ஆடியவர், இனிமே தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒருத்தர் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. 50 ஆண்டு காலம் நடிகைகளோட ஆட்டம் குத்தாட்டம் போட்ட ஒரு நடிகர் இனிமே நான் மக்களுக்கு சேவை செய்வேன் என்று ஒருத்தர் புறப்பட்டு வரார். தன் ரசிக கூட்டங்களை வைத்து எந்த கொள்கையும் கோட்பாடுகளும் இன்றி இந்த நாட்டை சீர்குலைக்க ஒருவன் புறப்பட்டு வருகிறான். மக்களை நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு எதற்காக? தமிழ் மொழி தமிழ் இனம் இந்த வனம் என்று மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கையிலே வழங்க வேண்டும் என்கிற ஒரே சிந்தனை நோக்கோடு நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திலே நிற்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 40 ஆண்டு காலம் நீங்கள் வாக்கு செலுத்தி இந்த நிலத்தில் ஆட்சியை பார்த்துட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தி ஆட்சியை பார்த்துட்டீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே முறை நீங்கள் வாக்கு செலுத்தி இந்த நிலத்தின் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளின் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தமிழ் மொழி என் இனம் என் மக்கள் என் பலம் என் தலைமுறை என்று பேசுகிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் கிடையாது, எங்கள் அண்ணன் சீமானை தவிர என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் கூட நாங்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்களை சிறுபான்மைன்னு சொல்கிற அயோக்கிய பேலாம் இருக்க அந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு சொல்லி அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வாக்கு கேட்கிற ஐயவர்களுக்கு நடுவில் இஸ்லாமியரின் தமிழ் சொந்தங்கள் என்று 15 ஆண்டு காலம் பேசி அவர்களை பாதுகாக்கிற ஒரே தலைவன் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை தாண்டி எல்லோரும் சமம், எல்லோரும் தமிழர்கள் என்கிற உணர்வோடு இந்த களத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இனியொரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் இந்த மண்ணை காப்பாற்றுவது எளிதினும் எளிது, உங்களால் வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்படும். எனவே மக்கள் சிந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். எங்கள் உயிர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் முனைவர், பேராசிரியர், ஒரு படித்த விஞ்ஞானி, தமிழ் மொழி மீதும் இனத்தின் மீதும் அளப்பெரிய பற்று கொண்ட ஒரு மனிதனை என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் திருவையாறு களத்திலே நிறுத்தியிருக்கிறார். எனவே விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.